ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆளு பரோட்டா இல்லை, ஆளு சப்பாத்தி தான். ஆளுக்கு ஒவ்வொரு சப்பாத்தி தான் வரும். என்னென்னு 1/2 கிலோ மாவு தான் பிணைஞ்சிருக்கு. அப்படியே 1/2 கிலோ மாவு இப்போ அப்படியே ஒரு பேனில் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட வேண்டியதான். பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் ஒரு 2 ஹவருக்கு ஊற வச்சுட்டேன். அப்படியே ஒரு மூடி போட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது என்ன, உள்ளக்கே ஸ்டப்பிங்க்கு என்னெல்லாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து அப்படியே குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். அது ஒரு 3 விசில் வரட்டும், வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம என்னென்ன தேவையோ ஸ்டப்பிங்க்கு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு உள்ளி ஒரு 3 பல்லாரி எடுத்துக்கிட்டேன். 3 பல்லாரியை 2 சைடுமே கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணையிலே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருப்பேன். ஏன்னா என் பையன்கிட்ட வீடியோ எடுக்க சொன்னேன். அவன் வீடியோ ஆன் பண்ணானா பண்ணலேன்னு தெரில. அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூட ஒரு கை மாதிரி இந்த சாப்பரு. ஸ்கூல் டைம்லலாம் அந்த சாப்பரில் கட் பண்ணும்போது எனக்கு ஸ்பீடாக வேலை முடிஞ்சிடும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுத்துரும். இதை விடையும் குட்டியாக கட் பண்ணோம். எனக்கு இந்த அளவுக்கு தேவை போதும். அதனால் இந்த அளவுக்கு போதுன்னுட்டு எடுத்துட்டேன். நல்ல பொடிசாக கட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஒரு பேனில் போட்டுட்டு இது கூடயே நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசாக. ஒரு பச்சை மிளகா போதும். ஏன்னா நான் வத்தல் பொடி போடுறேன். அதனால் நான் ஒரு மிளகா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடயே கொஞ்சம் ஒரு குத்தளவு மல்லித்தழை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, நெக்ஸ்ட் உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுரும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்ததை அதை எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு இதை வச்சு மசித்து எடுத்துக்கலாம். நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கட்டியாக அந்த குட்டி குட்டி பீஸாக எல்லாமே மசித்து எடுத்துக்கணும். எல்லாம் நம்ம உள்ளே வைக்கிறது அந்த ஸ்டப்பிங்க்கு நம்ம துண்டு பீஸாக இருந்துச்சுன்னா அது சரி வராது. அதனால் நல்லா மசித்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கிண்டினேன். அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு கை தான். கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உப்பு இந்த காரம் எல்லாமே நல்லா ஈக்குவலாக வரணும். அதனால் கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த பானிபூரியில் வைக்க அந்த நம்ம பானிபூரி சாப்பிடையில ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரியே இருந்துச்சு. சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு அந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் பெரிய பீஸாகவே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே நம்ம இந்த ஸ்டப்பிங் வச்சு அப்படியே மடித்து வைக்கல. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக உருட்டி வைக்கும்போது கொஞ்சம் திண்ணமாக இருந்தால் தான் கரெக்டாக வரும் மாவு. அதனால் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அப்படியே மடக்கி விட்டு நம்மளை மெல்ல உருட்டணும். இல்லைன்னா உள்ளே இருக்க குடல்லாம் பிதுங்கி வந்துடும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே இது பண்ணுங்கள். அப்படியே பொத்து நாப்பில் வச்சுட்டு அப்படியே வச்சு ஒரு கையை வச்சு கொஞ்சம் அமுக்கி விட்டாலே கொஞ்சம் விரிஞ்சு வந்துடும் அந்த சப்பாத்தி அளவுக்கு. அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு அப்படியே நைஸாக அப்படியே பொத்து நாப்பில் அப்படியே நைஸாக அப்படியே எடுத்தோன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு உருண்டு வந்துடும். அப்படி வந்த பிறகு நம்ம தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம வச்சுருக்கதை அப்படியே மெதுவாக தூக்கி அப்படியே வச்சிட வேண்டியதான். அப்படியே வச்சிட்டோன்னா வச்சு திருப்பி போட்டால் போடையிலே தெரிஞ்சிச்சு இது சப்பாத்தியா பரோட்டாவா அப்படின்னுட்டு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இது பரோட்டா மாதிரியே தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதுக்கு தயிர் வச்சுருந்தேன். ஆனால் தயிரே தேவையில்லை. அந்த சப்பாத்தி வெறும் இதாகவே சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.